தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மழை ஒரேடியே அடிக்கிறது கேள்விப்பட்டிரு போல அதை பெங்களூர் பேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே கன்ஜஸ்டடாக இருக்கும் அந்த ஒட்டுமொத்த பகுதியும். இப்போ இங்கே வேற மழை இந்த அளவுக்கு பெஞ்சு அடிச்சதுன்னா ஃப்ளட்ஸ் சார்ந்த பயமும் ஒரு பக்கம் அதிகமாகும். மற்றபடி வெதர் கண்டிஷன் மாறுமோன்ற பயமும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மாறுமோன்ற பயமும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்டென்ஸ் ரெயின்ஃபால்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதை இப்போ கர்நாடகாவில் பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக பெங்களூரில். ஆக்சுவலாக இங்கே இடி, மின்னல், ஆலங்கட்டி மழை, இது கூட கனமழை, ஃப்ளட்ஸையும் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்குங்க IMDA தரப்புலேருந்து. கிட்டத்தட்ட 5 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஆரஞ்சு அலர்ட்ஸு. இன்னும் 11க்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ அலர்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த விண்ட் ஸ்பீடு இருக்குல்ல, அது மழை பெய்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும்னு இப்போ எச்சரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. மழை பெய்யும் போது இந்த அளவுக்கு பலத்தை காட்டுரு. இதாங்க ஹைலைட்டு. இது எல்லாமே ப்ரீ மான்சூன் வெதர் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்க ஒரு ஃபினாமினா தான் எடுத்துக்க முடியும். இந்த மழை பொழிவு எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்திருக்குன்னா, 1 மணி நேரத்தில் 11 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் மழை பொழிவு பதிவாகிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அடித்து துவச்சிருக்கோம் பாருங்க. இதில் இன்னும் முக்கியமான விஷயம், இந்த பெங்களூரில் இருக்க லேக்ஸ் இருக்குல்ல, இதில் 3ல் 2 பங்கு லேக்ஸ் முழுமையாக நிரம்பிடுச்சு. இன்னும் மற்ற லேக்ஸும் நிரம்புறது கிட்டத்தட்ட அந்த கட்டத்தை எட்டிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ மழை. இந்த பெங்களூருக்கான வெதர் ஃபோர்காஸ்ட் இப்போதைக்கு என்ன கணிக்கப்பட்டிருக்குன்னா, இன்னிலிருந்து மழை இன்னும் கொஞ்சம் அப்படியே கிராஜுவலாக போகும்ப்பா, அதுக்கப்புறமா கொஞ்சம் குறையலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது May 2 பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்கும்னு சொல்லிட்டு, May 3 மழை வரும், கண்டிப்பாக வரும், தண்டரும் இருக்கும், விண்ட்ஸும் இருக்குன்றாங்க அதிகமாக. May 4 மாட்ரேட் ரெயினை எதிர்பார்க்கலாம் சொல்கிறாங்க, இடி மின்னலும் இருக்குன்றாங்க. May 5 மிதமான மழையை பார்ப்போம், அதுக்கப்புறம் தண்டரும் வரலாம்ப்பா அப்படின்றாங்க. May 6 பார்ட்லி க்ளவுட்ஸ் ஸ்கையாக தான் நம்ம அந்த நேரத்தில் பார்க்க முடியும். May 7 கிளியர் ஸ்கையை பார்க்கலான்றாங்க. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு இந்த பெங்களூர் மேகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தயாரான காட்சி தான் தொடர்ந்து பார்க்க முடியுது. இப்போ நார்த் ஈஸ்ட், நார்த் ரம்பிளிங் ஹியர், நார்த் வெஸ்ட். இந்த மழை வெள்ள காலங்களில் தான் நிறைய பேரோட உண்மையான முகம் இருக்குல்ல, அது வெளியே வரும். கெட்டவங்களாக இருக்காங்கன்னா அப்போ மூஞ்சி காட்டுற வேலை, அதையும் காசு அடிக்கிற வேலையை சில பேர் பார்ப்பானுங்க. நல்லவங்களாக இருக்காங்கன்னா மற்றவங்களுக்காக கவலைப்படுவாங்க. இந்த செகண்ட் கேட்டகரி சொன்னல, அது இப்போ நடந்துருக்குங்க கர்நாடகாவில். என்ன இருக்குது, பிரியங்கா அப்படின்ற ஒரு பொண்ணு. இவங்க JP நகர்லேருந்து கிளம்பி கோரமங்கலா பயணப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வண்டி எப்படி பெருசாக ஓட்ட முடியாங்க, ஆனால் ஆட்டோக்காரங்க இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காங்க, இந்த ஆட்டோ ஓட்டும் சகோதரர்கள்லாம். இவங்களை நம்பி வண்டியில் ஏறினாங்க. ஒரு சேதாரம் கூட இல்லாமல் எப்படி வண்டியில் ஏறினாங்களோ அதே போல் இறக்கி விட்டுருக்காப்புல இந்த ஆட்டோ டிரைவர். என்ன, இந்த மழை வேறு அங்கே சாரல் மழை வேறு அப்பப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஆட்டோவை கவர் பண்ணாலும் கூட இந்த தண்ணி தேங்கி நிற்கல, அது உள்ளே வர்றது. சரின்ட்டு அந்த தார்பாய் ஓப்பன் பண்ணி விட்டாலும் சாரல் உள்ளே வர்றது. இதில் பின்னாடி அமர்ந்துட்டு இருக்க பயணிக்கு பெருசாக பிரச்சனை இல்லை, ஆனால் வண்டி ஓட்டுறாங்களே அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக உடையே நனைஞ்சிரும் மொத்தமாக. இதெல்லாம் தாண்டி அவங்க ட்ராப் பண்ணணும். என்ன பெருசாக சம்பாதிச்சிட போகிறாங்க, ஆனால் போய் ட்ராப் பண்ணணும். அந்த பின்னாடி அமர்ந்துட்டு வந்த பிரியங்கா இருக்காங்களே, அவங்க இதை நோட் பண்ணிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு மனசு கேட்கல, நமக்காக இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுறாப்புல, நம்ம கொடுக்கறது ஒன்றும் லட்சக்கணக்கெல்லாம் கொடுக்கல, நூற்றுக்கணக்கில் தான் கொடுக்க போகிறோம். இவ்வளோ நனைஞ்சு ஓட்டுறாப்புல ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருப்பார், எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. ட்ராப் பண்ணதுமே அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் இருங்க நான் வரேன்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பிராண்ட் நியூ டிஷர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்துருக்காங்க, போட்டுங்கன்னா நான் பாருங்க மேலே போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் ஃபுல்லாக. எனக்கு இப்போ வெட் கிளாத்ன்ற தலைவலி கிடையாது, ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் ஓட்டணுமேனா ரொம்ப கஷ்டமாக இருக்குமேனு துணியை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் இந்த மனசு வரும் மக்களே. இந்த வீடியோ இருக்குல்ல, இது சமூக வலையில் முழுக்க பயங்கர ட்ரெண்டிங்கு. ஏன்னா அதை வாங்கிட்டு, அந்த கிஃப்டை வாங்கிட்டு அந்த அண்ணன் சிரிக்கிற அந்த ஒரு தருணம் இருக்குல்ல, கோடிக்கணக்கான பணத்துக்கு போத்துங்க அது.
கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா இப்போதைக்கு ஒட்டுமொத்த சிச்சுவேஷன் மானிட்டரிங் ப்ராசஸும் அவர் தானே இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுன்னு குறிப்பாக இப்போ ஏர்லியராக அந்த பவுரிங் ஹாஸ்பிட்டல் வால் கொலாப்ஸ் ஆச்சுல, அங்கேயோ சில பேர் உயிரிழந்திருந்தாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு ஒரு நேர்லேயே போயிட்டு அங்கே சில இன்ஸ்பெக்ஷன் வேலையிலையும் ஈடுபட்டு இருந்தார். ஒரு பக்கம் களப்பணி, இன்னொரு பக்கம் அடுத்து என்ன பண்ணலான்றது சார்ந்து அதிகாரிகளோடு பேசிட்டு இருக்க இந்த பணி. ಸರ್ ಸ್ವಲ್ಪ ಸೈಡ್ ಬನ್ನಿ ಸರ್. ಸಿಎಂ ಸ್ವಲ್ಪ ಸೈಡ್ ಬನ್ನಿ. ನೋಡ್ಬೇಡ್ರಿ ನಮಗೆ ಊರೆಲ್ಲ ಬರ್ತಾ ಇದೆ. ನನ್ನ ಮೊಬೈಲಲ್ಲಿ ಕಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ ಎಲ್ಲ. ಬೆಂಗಳೂರು ಮಾತ್ರ ತೆಗ್ದಿದ್ದೀವಿ. ನೀನು ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ಯಾ ಮಣ್ಣು ಹಾಕ್ಬಿಡಪ್ಪ ಇಲ್ಲಿ ಅಂತ? ಸರ್ ಅವ್ರು ಒಳಗಡೆ ಪ್ರಿಮಿಸಸ್ ಒಳಗಡೆ ಆದ್ರೂ ನೀವು ಹೋಗ್ಬಾರ್ದು ಅಂತ ಇದೆಯಾ, ನೋಡ್ಬಾರ್ದು ಅಂತ ಇದೆಯಾ? ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಇಂಜಿನಿಯರ್ ಬಂದಿಲ್ಲ, ನೀವು ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಾರ್ದು ಅಂತ ಮಣ್ಣು ಹಾಕ್ತಾ ಇದ್ರು. ಆ ಮಣ್ಣು ಹಾಕೋದ್ರಿಂದ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕಲ್ಲ ನಿಮಗೆ. ப்ரீ மான்சூன் வெதர் எந்த அளவுக்கு கர்நாடகாவை பதம் பார்த்துருக்கு அப்படின்றத இப்போ வர சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுங்க. இந்த ரியல் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பெங்களூர் ரெயினோட ஒட்டுமொத்த காசும் அதை இப்போ நீங்கள் தெளிவாக பாருங்க. लहर गए सजारा। ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿಸು. Go.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் பிரார்த்திக்க வேண்டியது வேற யாருக்காக? கர்நாடகாவில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம சகோதர சகோதரிகளுக்காக தான். இந்த வெதர் இன்னும் மோசமாயிடக்கூடாது, அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.